ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு வெப்சைட் கண்டென்ட்டோ இல்லை வந்து ஒரு டெலிகிராம் பாட் டெப்ளாய்மெண்ட்டோ இதை பற்றிலாம் இல்லை. ஸோ ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டெவலப்பிங்கில் ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ட்ரீமு. ஸோ நான் பார்த்துருக்கேன், அண்ட் எனக்குமே அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ பட் இங்கே ரியாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ இந்த ரியாலிட்டி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து வெறும் ஸ்க்ரீனில் வந்து நான் பேசியிருப்பேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இப்போ உள்ள மார்க்கெட் இருக்குது இந்த ஐடியோட இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கோர்ஸ் படித்தா இப்படி போயிடலாம், இப்படி இதை படித்தா அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ ரியாலிட்டியை வந்து நான் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ், அதாவது கோர்ஸ் இன்ஸ்டியூட்ஸு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெஷராக வந்து ஒரு ஒர்க் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கோர்ஸ் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, பணம் கட்டி ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி அவங்களுடைய சில டைஅப் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே நடக்காது. அது வந்து ஒரு சில பேருக்கு தான் அமையும். அதே மாதிரி அந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னாடியே நாலேஜ் கொஞ்சமாவது இருந்திருக்கும். நம்ம ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் அதை ட்ரை பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறதுக்கு அதை நம்ம வந்து ஃப்ரீயாகவே, அதாவது யூடியூப்லேயே நிறைய ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதையே வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ், நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணி லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ இது ரெஸ்யூம் அனுப்பிச்சு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க டெஸ்ட் வைப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட் சம்திங், நீங்கள் அதை ட்ரை பண்ணி இப்படி போகலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் பே பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸ்டஃபால் இது எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே இல்லை, ரேண்டமாக நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அண்டு வந்து எப்படி சொல்கிறது, நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் வந்து இன்னுமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அதாவது அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பே பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி இருக்கும்னா சும்மா சிம்பிளாக இருக்கும், பேசிக்ஸாக நடத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜாவா இல்லை பைத்தானு இல்லை ஃபுல் ஸ்டாக்கே நீங்கள் போகிறீங்கனாலுமே அவங்க வந்து எப்படின்னா ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. பேசிக்கலி வந்து இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எது படித்தாலும் வேஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு HTML வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறாங்க வச்சுங்களேன், எல்லாத்துக்கும் அதே ஹலோ வேர்ல்டு தான் வரும், அதில் எரரும் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரரை சால்வ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா HTML CSS JSல வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் வச்சு பண்ணலாம், இதெல்லாம் வச்சு பண்ணலாம். பட் அவங்க வந்து ஒரு பேசிக் சிலபஸ் வச்சுருப்பாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மட்டும் தான் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுப்பாங்க, நீங்களாக தான் ஃபர்தர் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்களே வந்து யூடியூபோ இல்லை கூகுளோ இல்லை நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணியோ நீங்கள் இது நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு இதாக வந்து அந்த எரரை சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெவலப் ஆகும், அந்த நாலேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் சொல்லணும்னு இருந்தேன். அது இந்த கோர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? வெறும் சைனப், அது லாகின் ரிஜிஸ்டர் வைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு 15,000? எனக்கு வந்து இது சத்தியமாக வந்து தெரியலை. ஸோ ரீசெண்டாக வந்து நான் பார்த்தேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஃபைனல் இயர். அவங்க என்னென்னா சிம்பிளாக ஏதோ ஒரு இந்த ஸ்கேன் வெப்சைட் சம்திங் யூஆர்எல்ல வந்து பக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து என்னென்னா ஃப்ரண்ட் எண்டில் HTML CSS இந்த மாதிரி போட்டிருக்காங்க சம்திங். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்லாம் வருது. என்ன அப்படின்னா
லாகின் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, யூசர் லாகின் ஆகுது, அங்கே MySQL டிபியில் வந்து ஸ்டோர் ஆகுது, எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குது, அதுக்கப்புறம் செக் பண்ணுறாங்க. இது பண்ணுறதுக்கு எதுக்கு 15,000? தேவையே கிடையாது. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது, ஓகே. பட் வந்து அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் திங் கூட தெரியல. ஒரு லாகின் ஃபார்ம் எப்படி வைக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் நம்ம. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இமெயில் இதை வச்சுட்டு இங்கே ஃபெச் ஆகி இங்கே கால் ஆகணும் அப்படின்னு நம்ம சிம்பிளாக வச்சிடலாம். இப்போ நீ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சம்திங் நான் சொல்கிறேன். இப்போ லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் பேஜ் அப்படின்னு போட்டு கீக் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்க, HTML லாகின் ஃபார்ம்னு போட்டு வந்துருச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த 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 இதை நீங்கள் வந்து நீங்களே பண்ணிடலாம். இதுக்கு எதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் இது பண்ணணும், அது வந்து எனக்கு புரியல. இங்கே வந்து பாருங்கள், லேபிளில் வந்து யூசர் நேம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்படி கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து கெட்டார் போஸ்ட் மெத்தடில் வந்து வாங்கினோம்னா அது வந்து டிபிக்கு போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கேயே கோடு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கும் போது எதுக்கு வந்து பே பண்ணி பண்ணணும்? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அது வந்து அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பே பண்ணி ஒரு கோர்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஸ்கில் வேணும் தான், ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ இந்த வந்து இங்கே எதுக்கு லேபிளில் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இங்கே எதுக்கு பட்டன், இங்கே டிவ் கிளாஸ் அப்படின்னு போகணும் பண்ணிட்டு பட்டன் ஏன் சப்மிட் அப்படின்னு வைக்கணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? சும்மா வந்து அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை பண்ணி அண்ட் அப்படி போகிறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கு வந்து அதிகமாக இருக்கும். இது என்னோடய ஓன் இதில் சொல்கிறேன். அவங்க வந்து காலேஜ் முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் சம்திங் ஏதாவது கம்பெனியில் போய் அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதை அவங்களுக்கு லக்கை பேஸ் பண்ணி, ஓகேங்களா? பட் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. அது வந்து ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து அது கரெக்டாக வந்து படலை. ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப்காக பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது வந்து எனக்கு வந்து வேஸ்ட்டுன்னு தான் தோணுச்சு. இதெல்லாம் வந்து கீக் ஃபார் கீக்ஸு அண்ட் நிறைய ரிசோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். கிட்டப்பில் இல்லாதே கிடையாது. நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன்லாம் போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெஜாரிட்டி வந்து அவங்க கிட்டப்லேருந்து ஏதாவது ஒரு கோடை எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டப்னு போட்டோன்னே வந்துடுச்சா, இதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஒன்றுமே தெரியாது. இதில் வந்து நீங்கள் ரேண்டமாக இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறது இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரீ ரிசோர்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அது வந்து யூடியூப், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐஸ் வந்துடுச்சு அண்ட் எக்கச்சக்கமான இருக்குது, ஓகேங்களா? அது கீக் ஃபார் கீக்ஸு, வேறு என்ன சொல்கிறது, நிறைய வெப்சைட் இருக்குது. இன்னும் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குமே. ஸோ நான்லாம் வந்து கீக் ஃபார் கீக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெப்சைட் இருக்குது, நான் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். W3 ஸ்கூல்ஸு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸு அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸுமே இருக்குது ஃப்ரீ ரிசோர்ஸில். அவங்க வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இப்போ HTML வந்து ஒரு 4 மணி நேரம் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லா டேக்குமே நம்ம யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதுவும் மாதிரி அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் முடியாது, ஓகேங்களா? எந்தெந்த டேக் எப்படி ஒர்க் ஆகும், எந்த இடத்துல அது யூஸ் ஆகும், அவ்வளோதான். அது மட்டும் தான், ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உட்காந்து மாங்கு படித்து வந்து பார்த்திங்கன்னா இது வேலைக்கே ஆகாது. அண்ட் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள், ஒரு செக்ஷன் வைங்க, ஒரு நேவ் பார் வைங்க, ஒரு பட்டன் வைங்க, கீழே வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்து என்ன ஆகணும்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்து உங்களால் அதே பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். நீங்கள் உட்காந்து
நீங்கள் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் போய் பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மேபி பணம் இல்லாதவங்க, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நீங்களாம் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நான் டேம் ஷியோராக சொல்லுவேன், 100%. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ உள்ள இந்த ஐடி சுச்சுவேஷன், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2024 பாஸ்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் பாஸ்ட் அவுட்டு. ஸோ நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்குது. ஸ்கில் இருந்துமே அவங்களுக்கான அந்த இது கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி பே பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரி பே பண்ணி தான் நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கே நான் வந்து காலேஜ் முடித்தப்போ இல்லை காலேஜ் படிக்காமே போயிருக்கலாம். பட் வந்து ஏன் சம்திங் அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போக முடியும்னா, ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், லக். ஸோ உங்களுக்கு வந்து லக்கை எப்போ அடிக்குதோ அப்போ மட்டும் தான் இது வந்து பாசிபிள் ஆகும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷரை எடுத்து ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு சேலரி தரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து கிடையவே கிடையாது. 100% வந்து என்னோடய இதில் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் பார்த்த வரையும் 100% எங்கேயுமே ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து கிடையாது. சும்மா வேணால் வந்து உட்காந்து என் கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரேர் தான். மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க வந்து யோசிப்பாங்க. ரியாலிட்டி இதுதான். ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த கோர்ஸ் படித்தா போயிடலாம், அந்த கோர்ஸ் படித்தா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த லிங்க்டின், நார்க்குரி, இண்டீடு இதெல்லாம் கேட்டாலே எனக்கு வந்து கடுப்பு தான் ஆகும். ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெஷர் வந்து இது மூலயமா போக முடியும்னு. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு அப்படி நடந்திருக்கலாம், அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கலாம், அது ஓகே. இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கலை. ஓகேங்களா? நான் பேச தான் செய்வேன். அந்த மாதிரி ஸோ இது வந்து இது ஒரு ட்ரூவான இது. அதாவது லிங்க்டினாக இருக்கட்டும் அண்டு நார்க்ரி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு வேஸ்ட். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, அவங்களோட அஃபிஷியல் ஜாப் போர்ட்டல் போயிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கான்டாக்டு இல்லை ஹையர் இந்த மாதிரி சம்திங் வச்சுருப்பான். இல்லை அவங்களோட மெயில் அட்ரஸ் போட்டு அவங்க அந்த மாதிரி மெசேஜ் பண்ணாவது அட்லீஸ்ட் ஒரு ரிப்ளையாவது கிடைக்கும். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ரிஜெக்ட் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் மெசேஜ், நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. மேபி இந்த இண்டீட் கூட மேபி ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது கூட ஓகே தான். பட் இந்த லிங்க்டின், நார்க்குரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்லி ஃப்ரெஷருக்கு வந்து கிடையாது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு. ஏன்னா அவன் வந்து ஏகப்பட்ட ஒரு 7 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பான். அவன் ஈஸியாக வந்து என் மெசேஜ் போட்டு அப்படியே இதை சுவிட்ச் ஆயிடுவாங்க. ஸோ சம்திங் அவங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், ஃப்ரெஷருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து ஒரு 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேன்னா, ரொம்ப சிம்பிளாக உள்ளே போயிடலாம், ஒரு ஃபீல்டு ஐடி டெவலப்பிங் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போயிடலாம், ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ரொம்ப வந்து நிறையா வந்து நான் முடித்தேன். அதாவது அந்த லாஸ்ட்டு செம்மில் வந்து முடித்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணேன். அப்புறம் வந்து நிறையா ட்ரை பண்ணேன். ஸோ எங்கேயுமே கிடைக்கல. அது மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கு வரணும். அந்த லக்கு வந்து எப்போ வரும்னு தெரியாது, இப்போ வரலாம், லேட்டாக வரலாம். அந்த மாதிரி கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெவலப்பிங். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரோலுக்குள்ளே போயிடுவீங்க, பட் வந்து அது டெவலப்பிங்காக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது சம்திங் ரிலேட்டடு கோடிங்காக இருக்கட்டும், இல்லை கோடிங்லேயே வந்து நிறையா இருக்குல்ல சம்திங். ஓகேங்களா? அது மாதிரி வந்து
உங்களுக்கு கூட அமைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பார்க்குறேன் நிறைய பேர் வந்து என்கிட்டயே கேட்பாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி நான் சொல்லுவேன், ப்ரோ ஏன் வந்து ஃப்ரெஷர் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன், ஃப்ரெஷர் எடுத்து வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை, ஆட்கள் இல்லை. சில கம்பெனிஸ் எடுப்பாங்க, சில கம்பெனிஸ் எதுக்கு பே பண்ணிட்டு. ஆனால் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு உங்களோட ஒர்க் ஃப்ளோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே தான். அந்த மாதிரி இருந்தாலும் பெட்டர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, எப்படி உள்ளே போகிறது? ஸோ இதுக்கான பதில் வந்து என்கிட்டே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்தான். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது லக் அடிச்சிச்சுன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். அண்டு வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஜோகோ, அப்புறம் அசெஞ்சர், வேறு சம்திங் நிறையா இருக்குது. ஸோ இதான் ட்ரை பண்ணுவீங்க. பட் அதை விட்டுவிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் ட்ரை பண்ணலாம். உங்கள் லொக்கேஷன்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சம்திங் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம்பெனிஸ் நியர்பை நான் வந்து அடிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் அடிங்க. அடித்தோன்னே இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வருதா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நியர்பையில் உள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸாக தான் வரும் இங்கே எடுத்து கொடுத்துருக்கிறதெல்லாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு சம்திங் இந்த மாதிரி இந்த கம்பெனியோடைய வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களுடைய கரியர் போர்ட்டலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சம்திங் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டிருக்காங்களா ஓப்பனிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து வரும் உங்களுடைய நியர்பை லொக்கேஷனில். அப்படியே இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுடைய நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம், அந்த மாதிரி சம்திங் எதுவும் ஓப்பனிங்ஸ் இருக்கா அவங்க கம்பெனியில் வந்து இந்த மாதிரி. மேபி அவங்க வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அதுலேயும் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ இது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியர்பையாக உள்ள கம்பெனியை போட்டு இந்த மாதிரி போயிட்டு அவங்களுடைய கரியர் போர்ட்டலில் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ இவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அவங்க கால் பண்ணி கொடுத்துருப்பாங்க கால் ஆப்ஷனு, சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி கேட்கலாம், சார் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கா அவைலபிள் ஃபார் ஃப்ரெஷர், இந்த மாதிரி சம்திங் கேட்டு நீங்கள் வந்து மேபி ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. சும்மா ஒரு ட்ரை தானே. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பான், இந்த மாதிரி ஹெச்ஆரோட மெயில் ஐடி சம்திங். இந்த மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ப்ரொமோஷனு ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய அந்த மெயில் ஐடிக்கோ இல்லை சம்திங் வாட்ஸ்அப்லேயோ சம்திங் மெசேஜ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், அது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். வேறு சம்திங் எனக்கு இந்த மெத்தட்ஸ் தவிர வேறு எதுவும் அப்படின்னா, நீங்கள் வந்து லிங்க்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து மெசேஜ் யாருக்காவது கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மேபி மோஸ்ட்லி ரிப்ளை வராது. மேபி வந்துச்சுன்னா உங்களுடைய லக்கு தான். அண்ட் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போங்க. அதாவது 3 மந்த் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அதில் என்ன சொல்லணும்னா, பே பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு பே பண்ணி இப்போ ஒரு 5,000 இல்லை 15,000 கொடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸையோ அதில் இந்த மாதிரி பே பண்ணி இன்டர்ன் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் அவங்க உங்களை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேரண்டியான அஷ்யூர் வந்து கிடையாது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பே பண்ணி எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது வந்து கடுப்பாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், ஆனால் நமக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து வராது. ஸோ நம்ம சும்மா அவங்களுக்காக வந்து வேலை வைப்போம்.
ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இன்ஸ்டியூஷன். இது வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நல்லா வந்து விசாரிச்சுக்கிட்டுங்க. ஏன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க ஜாப்பு. பட் அது வந்து நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அதில் 2-3 பேருக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அமௌண்ட் இல்லாதவங்க அது வந்து அந்த சைடே போக வேணாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மணி இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து இது வேணாம், இது தேவையே கிடையாது. இந்த மாதிரி பண்ணி தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்காக வந்து ஸோ இப்போ நான் சொன்ன அமௌண்ட் வந்து ஒரு 15,000ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்திங் ஒரு சில பேருக்கு. இதே எதுவும் லேக்ஸ் கணக்கில் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வாங்குகிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. நான் இதே மாதிரி யார்கிட்டையாவது கேட்டேன் அப்படின்னா அவனுக்கு வந்து பேசிக்ஸே தெரியாது. பில்டிங் ஃபங்க்ஷனு, ஒரு பட்டனில் வந்து ஒரு கலர் மாற்றுறது எப்படி, இல்லை பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது எப்படின்னு கூட அவனுக்கு தெரியாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர். அவங்க ஒரு சர்டைன் சிலபஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி அதை நடத்தி விட்டு போயிடுவாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இதை வந்து யாருமே ஓப்பனப்பாக பேசலை. மேபி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க யூடியூப்பில். ஒரு சில க்ரியேட்டர்ஸ் நான் பார்த்தேன். ஓகே அவங்களுக்கு ஆனால் பட்டு இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இந்த பே பண்ணால் வந்து ஐடி கம்பெனிக்கு போகலாம். இதெல்லாம் வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஆஃப் த பர்சன் கிட்ட கேட்டால் தான் இதெல்லாம் தெரியும். நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து ஒரு ரியாலிட்டி. ஏன்னா நான் வந்து இப்போ கரண்ட் 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு. இப்போ நான் கேட்டேன்னா நான் ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு சில இது தெரியும். ஓகேங்களா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றதுக்கு கண்டென்ட் போடுறதுக்கெல்லாம் யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகேங்களா? அதான் இந்த சிலபஸ் பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதில் வந்து உங்களுக்கு எரரே வராது. நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட் விடுங்க. இப்போ ஒரு இஃபல்ஸ் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கோடிங் எழுதியிருப்பான். அந்த கோடு வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பான். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு எரரை சால்வ் பண்ணி ஒரு எரர் வரும், அதை சால்வ் பண்ணால் ஒரு எரர் வரும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்களால லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இருக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே வந்து ஃப்ரீயாக நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அதை யாரும் ட்ரை பண்ண மாட்டீங்க. சொல்லி கொடுத்தாதான் அப்படின்னு கிடையாது. உட்காந்து யூடியூப் பாருங்கள். அதுக்குன்னு உட்காந்துக்கிட்டு HTML வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பார்க்குறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இல்லை CSS இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறது. இது வந்து இதுவும் ஒரு செல்ஃப் லேர்னிங்கில் வந்து ஒரு இது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். அந்தளவு ஒரு மேட்ரே கிடையாது இது HTML CSSலாம். அதே மாதிரி அதில் உள்ள எல்லா டேகும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு வாண்டி போய்கிட்டு அதை ஃபுல்லாக படித்து இது இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களால ஒரு வெப்சைட் பண்ண தெரியாது. அது ஒரு மேஜரான ஒரு கேஸு. இப்போ வந்து அவங்க ஃபுல் ஸ்டாக் கீ அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஃபுல் ஸ்டாக்னு வச்சுப்போம். ஃபுல் ஸ்டாக்கில் வெப் டெவலப்மெண்ட்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எல்லாமே தெரியும். HTML ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் DB எல்லாமே தெரியும். ஆனால் வந்து அவங்களால ஒரு வெப்சைட் பண்ண தெரியாது. ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண தெரியாது. எதுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த மெத்தட்ஸ் நான் சொன்ன ஒரு சில மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டல் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். வந்து இந்த சிலபஸ் கான்செப்ட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒவ்வொன்றா நீங்கள் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபூட்டர் வைங்க, ஒரு நேவ் பார் வைங்க, அதில் ஒரு 4 செக்ஷன் வைங்க. ஹோமு,
அபவுட்டு, கீழே ஒரு பட்டன் எழுதுங்க, ஹோமை கிளிக் பண்ணால் அபவுட்டு பேஜுக்கு போகணும், இல்லை அபவுட்டை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகிறோம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்டு ஸோ இதுதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ்டப் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஏன்னா நான் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சொல்லிட்டேன், இது வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது. நான் மோஸ்ட்லி ஸ்கிரிப்டெல்லாம் வந்து இல்லவே மாட்டேன், ரேண்டமாக பேசுகிறது தான். ஸோ இது ரொம்ப ரேண்டமாக பேசிட்டேன். ஸோ என்ன ஆச்சு, இதுதான் கான்செப்ட், இதுதான் ரியாலிட்டி. இப்படி தான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஃபீல்டு. நீ ஒரு டெவலப்பிங்கில் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ரோல் நீ ட்ரை பண்ணிக்கிட்டீங்க ஐடியில் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அது உனக்கு வந்து லக் இருந்தால் தான் அமையும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, அதான் லக்லேயே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள், நான் பார்த்து செக் பண்ணிக்கிறேன் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டாடா.